ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் டிஎன்பிஎல் மேட்சஸ்க்கு டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது டிஎன்பிஎல்லுடைய 14வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா திண்டுக்கல் டிராகன்ஸும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸும் பார்த்திங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஜூன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு பார்த்திங்கன்னா 7:15க்கு பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அயர்லாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா டிஎன்பிஎல் வந்து சரியாக போகலன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் மேட்ச் இருக்கும் அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து போட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு போட்டோம், 2வது மேட்ச்சுக்கு போட்டோம். இந்த 2 மேட்ச்சுமே பார்த்திங்கன்னா மழை வந்து நடக்காமல் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த அயர்லாந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் மழை வந்துட்டுன்னு சொல்லிட்டு நான் 3வது மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து போடலை. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 3வது மேட்ச் வந்து நடந்துருச்சு. ப்ரெடிக்ஷன் போடலைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுத்துருந்தேன். அதை எத்தனை பேர் பார்த்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போட்டிங்கன்னு தெரியல. நான் யாரை கொடுத்துருந்தேன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் வந்து வந்திருந்தாங்க. நான் 4 பேர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். ஜேசன் ஹோல்டர் கொடுத்துருந்தேன், ஈவன் லூயிஸ் கொடுத்துருந்தேன். அவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா இது கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து வந்திருந்தாங்க. லூயிஸ் கேப்டனாகவும் ஹோல்டர் வந்து வைஸ் கேப்டனாக வந்து வந்திருந்தாங்க. அது இல்லாமல் அடையர் கொடுத்துருந்தேன். அவரும் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் கிட்ட வந்து எடுத்திருந்தார். அது இல்லாமல் ஒருத்தர் கொடுத்துருந்தேன். அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான பாயிண்ட் எடுக்கலை, கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் கிட்ட வந்து எடுத்திருந்தார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே திண்டுக்கல் டிராகன்ஸ் மேட்ச் நடந்தப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டீம் வந்து கொடுத்துருந்தேன். ட்ரீம் டீம் பிளேயர்ஸு கொடுத்துருந்தேன், கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருந்தேன். அதுலேயும் நான் கொடுத்த 4 பேருமே பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனில் கொடுத்துருந்தாங்க. அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. நான் என்ன தான் இங்கே வீடியோ போடலைனாலுமே என்னால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு சில மேட்ச் வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்கிறது. எத்தனை பேர் நான் கொடுத்ததை பார்த்து வந்து அதுக்கேற்ற மாதிரி டீம் போட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டிங்கன்னு வந்து தெரில. அப்படி போட்டு வின் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா மொத்தம் 22 பிளேயர்ஸ் விளாட்றாங்க. இம்பேக்ட் பிளேயர்லாம் சேர்த்தா 24 பேர்கிட்ட வந்து வருது. அதில் நான் பார்த்திங்கன்னா நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், அதாவது இன்றைக்கி டேட்டில் யாருக்கு கிரக நிலை நல்லா இருக்கோ, யார் கேப்டன் வைஸ் கேப்டன் வர்றதுக்கான அமைப்பு இருக்கோ அவங்கள மட்டும் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து கொடுக்குறேன். நான் கொடுக்குற 4 பேரில் ஒரு சில நாள் 4 பேருமே பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து வந்துடுறாங்க. அதாவது நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துறாங்க. அப்படி இல்லைனா 3 பேராச்சும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து எடுத்துருவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறங்கிறது சாதாரண விஷயம் வந்து கிடையாது. இங்கே யாருமே பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுக்க மாட்டாங்க. இங்கே யார் வேணாலும் டீம் கொடுக்கலாம். டீம் கொடுப்பாங்க, ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் கொடுப்பாங்க, எப்படி விளாடுவாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் கான்ஃபிடென்ட்டாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நான் கொடுக்குற பிளேயர்ஸ் நல்லா பாயிண்ட்ஸும் எடுக்கிறாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வீடியோ போட்டுருவேன், என்னோடய ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து போட்டுருவேன். என்னால் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட முடியலைன்னா ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து கொடுப்பேன். ஸோ டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. இந்த அயர்லாந்து மேட்ச், வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சு 2 மேட்ச் வந்து போட்டோம் ப்ரெடிக்ஷனு. ஆனால் யாருக்குமே எந்த யூஸ் இல்லாமல் போச்சு. 2 மேட்ச்சுமே மழை வந்து நடக்காமல் போயிடுச்சு. ஸோ 3ஆவது மேட்ச் மழை வரும்னு சொன்னாங்க சொல்லிட்டு தான் நான் ப்ரெடிக்ஷன் வந்து எடுக்கலை. இல்லாட்டி நேற்று ப்ரெடிக்ஷன் எடுத்தால் இன்னும் நல்லா கொடுத்துருந்துருக்க முடியும். நீங்கள் வேணால் பாருங்கள், நேற்று நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனில் கொடுத்த பிளேயர்ஸே அவ்வளோ சூப்பராக ஆண்டிருக்காங்கன்னா மற்ற பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருந்தோம்னா இன்னும் செம்மையாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வேறு எதுவும் இப்போதைக்கு மேட்ச் இல்லைங்கிறனால பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎலுக்கு வந்து போகிறேன். இந்த டிஎன்பிஎல் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சரியாக வரலை, அதனால தான் நான் வந்து போடலை. இப்போ எந்த மேட்ச் இல்லாதனால இது வந்து போகிறேன். ஏன்னா நீங்களும் கேட்டுகிட்டே வந்து இருந்தீங்க, டிஎன்பிஎலுக்கு போடுங்க சரியாக வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎலுக்கு வந்து போகிறேன். டிஎன்பிஎலுக்கு இடையே ஒரு மேட்ச் கொடுத்து நல்லா வந்து வந்துருந்துச்சு. ஆனால் எல்லா மேட்ச்சும் அந்த மாதிரி வரும்னு வந்து சொல்லிட வந்து முடியாது. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து வந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் வின்னிங் ப்ரெடிக்ஷன் அளவுக்கு இதில் ட்ரீம் லோன் வந்து எப்பயுமே வந்து வராது டிஎன்பிஎல்ல. ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த எம்எல்சி கேட்டே வந்து இருக்கீங்க. அது பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் நடக்குது. ஸோ அதனால் என்னால் பண்ண முடியல. ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது. அது முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அது தூங்குறதே அந்த டைமில் தான். ஸோ அந்த டைமில் எழுந்திரிச்சு அது பண்ண முடியல. ஸோ அதனால தான் அது வந்து பண்ணலை. வின்னிங் ப்ரெடிக்ஷன் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு. ஆனால் டிஎன்பிஎல்ல நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதை மட்டுமே இப்போதைக்கு வந்து பார்ப்போம். இப்போ இன்றைக்கி மேட்ச்சை பற்றி வந்து பார்க்கலாம். டிஎன்பிஎல் 14வது மேட்ச்சு 7-4 காம்பினேஷன் 16ஆம் தேதி. அதாவது கேதுவும் ராகுவும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு திண்டுக்கல் டிராகன்ஸில் வந்து பார்த்தோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின்கிட்ட இருந்து 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங் போடும் பட்சத்தில் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அவருக்கு. அடுத்ததாக சிவம் சிங்கிட்ட இருந்து 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து அச்சு ஷைனி, அவர் பார்த்திங்கன்னா டீசெண்டாக வந்து இருக்கும். அடுத்ததாக விமல்குமாருக்கு வந்து நல்லா வந்து இருக்கும். அவர்கிட்ட வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பாபா இந்திரஜித் நல்லா விளாண்டுருவார். ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அவருக்கு. அடுத்து மான் பாஃப்னா, அவருக்கு வந்து டீசெண்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்த்திக், அவர் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வருண் சக்கரவர்த்தி, போன மேட்ச் பெருசாக விக்கெட்டே வந்து எடுக்கலை. இந்த மேட்ச் வருண் சக்கரவர்த்திக்கு எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். வருண் சக்கரவர்த்தியிலேருந்து 2+ விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது சந்தீப் வாரியர்,
1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து ஜி பெரியசாமி 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா டி சந்திரசேகர் அவர் வந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். நெக்ஸ்ட்டு சேப்பாக் சூப்பர் கில்ஸ் சிஎஸ்ஜியில் வந்து பார்த்தோம்னா ஏகே ரஹ்மான் அவருக்கு பார்த்திங்கன்னா சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்தது ஆர் ஹரிஹரன் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுவார். அவர்கிட்ட வந்து ஒரு 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பாபா அபர்ஜித்து 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்ததாக விஜய் சங்கருக்கு எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். பேட்டிங் வந்தால் 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். பவுலிங் போர்டு மேட்ச்சில் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக நாராயண் ஜெகதீசன்கிட்ட வந்து 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா தினேஷ் ராஜ் அவருக்கு டீசெண்டாக வந்து இருக்கும். அடுத்ததாக அபிஷேக் தன்வர் வந்து 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக ஸ்வப்னில் சிங் அவருக்கு பார்த்திங்கன்னா சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்து பிரேம்குமாருக்கு எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். பிரேம்குமார்கிட்ட வந்து 2+ விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக எம் சிலம்பரசன் அவர் வந்து 1 to 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி லோகேஷ் ராஜ் அவரும் பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது டிடி திண்டுக்கல் டிராகன்ஸ்லையும் சிஎஸ்சி சேப்பாக் சூப்பர் கில்ஸ்லையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணவங்க வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின், சிவம் சிங், விமல் குமார், பாபா இந்திரஜித், வருண் சக்கரவர்த்தி, டி சந்திரசேகர், பாபா அபர்ஜித், விஜய் சங்கர், நாராயண் ஜெகதீசன், அபிஷேக் தன்வர், பிரேம்குமார், லோகேஷ் ராஜ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஏ சர்மா, சந்தீப் வாரியர், ஆர் ஹரிஹரன், எம் சிலம்பரசன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம இப்போ எடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ரெடிஷனுங்கிறது இப்போ நான் சொன்ன 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 22 பிளேயர்ஸை மட்டும் வச்சு எடுத்த ப்ரெடிஷன் தான். இதில் சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் இதோட அக்யூரேசிங்கிறது கம்மியாக இருக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போயுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் வந்து அக்யூரேசி கம்மியாக தான் வரும். ஸோ இந்த மேட்ச் ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்கேன் இந்த டேட்டாஸை பொறுத்து. ஸோ எப்படி வருதுன்னு வந்து பார்க்கலாம். இது எப்படி வருதுங்கிற பொறுத்து தான் அடுத்தடுத்து நம்ம டிஎன்பிஎல் மேட்சஸ்க்கு வீடியோ போடுவோமா இல்லையாங்கிறதே வந்து இருக்குது. அப்புறம் இப்போ சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ப்ரெடிஷன் தான். இதில் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, புதுசாக வர பிளேயர்ஸ் இதெல்லாம் பொறுத்து ப்ரெடிஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். நான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனல் யாரும் ஜாயின் பண்ணாமல் வந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் அந்த 6:45க்கு அப்புறம் டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பாபா இந்திரஜித், வருண் சக்கரவர்த்தி, பிரேம்குமார், விஜய் சங்கர் இவங்க 4 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள். அப்போ அந்த ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க, தனியாக ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. அதாவது ட்ரீம் லெவலில் 11 பேர் வந்து எடுக்கணும். ஆனால் அந்த ட்ரீம் பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 பிளேயர்ஸை வந்து எடுத்தால் போதும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னு தனித்தனி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சில பேர் வந்து கேட்டாங்க என்கிட்ட. ஸோ அது வந்து பண்ணலாமா என்னென்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அந்த 4 பிளேயர்ஸ் மட்டும் எடுக்கிறது அது வந்து வேணுமா என்ன ஏது உங்களுக்கு தெரியுமா, அதை பற்றின எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எனக்கு டெலகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுறதுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள்.